Hey guys, நான் SG Realme தரப்புல இருந்து Realme 9 RT க்கு பிறகு ஒரு சூப்பரான மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. அது என்ன ஃபோன் பாத்தீங்கன்னா Realme 9 Pro. சோ அந்த வந்து லான்ச் ஆகிறதுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் டேட் வந்து சொல்லிருந்தாங்க. சோ நவம்பர் 15 இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆயிரும்ன்ற மாதிரி அவங்களோட ஆபீஷியல் அனௌன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. சோ முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் என்ன கொடுக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Realme 9 Pro Realme 9 Pro னு சொல்லும்போது எஸ் நீங்க பாத்துருப்பீங்க Realme 9 RT னு சொல்லி ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. சோ அது வந்து இப்போ ஒரு நியூ வேரியன்ட்ல வந்து லான்ச் ஆகிற ஒரு ஃபோன். சோ உண்மையிலே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தரமா கொடுத்திருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி இந்த Realme 9 Pro ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோ ஸ்பெக்ஸ்னு பாத்துறோம். முதல்ல ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது ப்ராசஸரா வந்து Snapdragon 730 னு சொல்லக்கூடிய ஒரு பர்టిక్యులர் Qualcomm உடைய சிப் வந்து யூஸ் பண்றாங்க. சோ இதுதான் வந்து அதோட மெயின் CPU வந்து கொடுக்க போறாங்க. Snapdragon 730 தான் வந்து கொடுக்க போறாங்க. சோ டிஸ்ப்ளேல பார்க்கும்போது இன்னும் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து 180 பிக்சல் ரெசல்யூஷன் வரைக்கும் இந்த வியூவிங் ஆங்கிள் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ டிஸ்ப்ளேல எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க Realme தரப்புல இருந்து. விவோவோட இந்த Realme வந்து ஒரு செக்மெண்ட்ல மட்டும் கம்பேர் பண்ணலாம். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அது கேமரா. சோ இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான சென்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் பிரைமரி சென்சரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை 108 பிக்சலுக்கான ஒரு சென்சரை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப்ல தான் ஒரு 4 லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 5 MBக்கான ஒரு அல்ட்ரா வைட், 2 MBக்கான ஒரு டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபின்னு பார்க்கும்போது இந்த முறை வந்து செல்ஃபிக்கு வந்து 2 லென்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த செல்ஃபி செக்மெண்ட்ல மட்டும் என்னதுக்காக இவ்வளோ கன்சிடர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம எல்லாருமே தெரியும் பெண்டமிக் சிச்சுவேஷனால எல்லாருமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா அது Realme 9 Pro வந்து சூஸ் பண்ணலாம். உண்மை டுவல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16 MBக்கான சென்சர், ஒன்று 2 MBக்கான சென்சர். ஸோ இது வந்து செல்ஃபின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 16 + 2 MBக்கான ஒரு சென்சர் வந்து இதில் செல்ஃபிக்கு மட்டும் டுவல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விடயம். ஸோ நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸுக்காக ஒரு ஃபோன் சூஸ் பண்ணணுன்னா இந்த Realme 9 Pro வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். இவங்க கொடுக்குற ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் வந்து ஒரு ஹை ரேஞ்ச் வந்து இருக்குது. அதாவது இப்போ கேமராவில் வந்து 108 பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சராக வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பேட்டரியில் வந்து இதுக்கு இருக்கிறதுலே கூட அதிகமான ஒரு எம்ஏஹெச் கொண்ட பேட்டரி 6000 mAh கொண்ட ஒரு பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் நான் பவர் பேங்க்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே அது பவர் பேங்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த Snapdragon சிப் நான் எப்பயுமே அதை கன்சிடர் பண்ணுற ஒரே ஒரு விடயம் தான் அந்த Snapdragon சிப்புக்கு வந்து கொடுக்குற அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி. ஸோ இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு அதில் ப்ரொசஸர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ Snapdragon 730 கொடுத்து வந்து இந்த பேட்டரிக்கு வந்து ஓகேவா இருக்கும்னு சொல்லலாம். எஸ் அடுத்தது முக்கியமான செக்மெண்ட் வந்து RAM அண்ட் ஸ்டோரேஜ். RAMன்னு பார்க்கும்போது 6 and 8 GB ரேமில் வந்து அவைலபிளாக வரப்போகுது. ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 128 ஸ்டோரேஜ்லையும் 256 GB ஸ்டோரேஜ்லையும் வந்து அவைலபிளாக வரப்போகுது. ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாலையும் சரி இலங்கையிலையும் சரி இதில் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் ப்ரைஸாக வந்து எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ஏண்டா இது வரைக்கும் அவனோட எக்ஸ்பெக்ட் டேட்டை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வரையும் பார்க்க போனால் மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு ஒரு ப்ரைஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி சேம் ப்ரைஸில் வந்து மாறாமலே இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் அவனோட உண்மையான ப்ரைஸ் வந்து தெரியல. ஸோ ஃபோன் வந்து லான்ச் ஆன பிறகு இதை பற்றின ஒரு ரிவ்யூ ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இலங்கையிலும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் guys. Until then, bye. Signing off SJ. Sorry, subscribe பண்ண மறந்துடாதீங்க.